பழியது பழியது இயேசுவின் பழியது. நாமும் இணைந்திடுவோம் அவரை போல் மாறுவோம். பழியது பழியது இயேசுவின் பழியது. இறைவன் மைந்தனை பழிப்பொருள் என தன்னை இழந்திடும் பலிதுவே. இறைவன் மைந்தனை பழிப்பொருள் என தன்னை இழந்திடும் பலிதுவே. அகந்தை நீக்கியே தியாகம் செய்துமே அன்பினை பகிர்வோம். அகந்தை நீக்கியே தியாகம் செய்துமே அன்பினை பகிர்வோம். இயேசுவில் வாழ்வோம் இயேசுவை வாழ்வோம் இயேசுவில் வாழ்வோம் இயேசுவை வாழ்வோம். பழியது பழியது இயேசுவின் பழியது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கியனை நம்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் குடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்துள்ள கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Lady of Health, Vallankani, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrinebird TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Lady Health Vallankani who are watching the same. Great things happen when God mixes with all. கடவுள் நம்மோடு கூட இருக்கின்ற போது, கடவுளுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது, நாம் கடவுளோடு இணைந்திருக்கின்ற பொழுது பெரிய காரியங்கள் நிறைவேறுகின்றன, நடக்கின்றன. நமக்காக அவர் பெரியன செய்வார். ஆனால் நாம் நம்மையே அவருக்காக அல்லது நாம் நம் மனநிலையில், நம்முடைய சொல்லில், நம்முடைய செயலில், நம்முடைய வாழ்க்கையில் இணைந்து பயணிக்கின்ற போது அவர் பெரிய காரியம் நமக்காக செய்ய காத்திருக்கிறார். எனவே நம்மோடு இணைய காத்திருக்கும் கடவுளை நம் இதயத்தில் ஏற்று நமக்காக அவர் பெரிய காரியங்கள் செய்ய வரம் கேட்டு இப்பலியில் இணைவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னை நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். ஈசாக்கு முதிர்ந்த வயதை அடைந்தபோது அவர் கண்களின் பார்வை மங்கி போயிற்று. அவர் தம் மூத்த மகன் ஏசாவை அழைத்து, என் மகனே என்றார். ஏசா, இதோ வந்துவிட்டேன் என்றான். அவர் அவனை நோக்கி, இதோ பார், எனக்கு வயதாகிவிட்டது, சாவு என்னால் வருமோ என்று அறியேன். இப்பொழுது உன் கருவிகளான வில்லையும் அம்பு கூட்டையும் எடுத்துக்கொள், காட்டுக்கு போ, வேட்டையாடி எனக்கு வேட்டைக்கறி கொண்டு வா. நான் விரும்பும் முறையில் சுவையான உணவு வகைகளை சமைத்து என்னிடம் கொண்டு வா. நான் அவற்றை உண்பேன். நான் சாகும் முன் உனக்கு மனமார ஆசி வழங்குவேன் என்றார். ஈசாக்கு தம் மகன் ஏசாவிடம் பேசியதை ரெபேக்கா கேட்டுக்கொண்டிருந்தார். வேட்டையாடி வேட்டைக்கறி கொண்டு வருமாறு ஏசா காட்டிற்கு புறப்பட்டவுடன் ரெபேக்கா தம்முடன் வீட்டில் வைத்திருந்த தம் மூத்த மகன் ஏசாவின் உடைகளில் சிறந்தவற்றை தம் இளைய மகன் யாக்கோபுக்கு உடுத்துவித்தார். அவன் கைகளையும் மிருதுவான கழுத்தையும் வெள்ளாட்டுக்குட்டியின் தோளால் மூடினார். அவர் சுவையான உணவு வகைகளையும் தாம் சுட்ட அப்பங்களையும் தம் மகன் யாக்கோபின் கையில் கொடுத்தார். அவனும் அவற்றை தன் தந்தையிடம் எடுத்துச் சென்று அப்பா என்று அழைத்தான். அவரும் மறுமொழியாக, ஆம் மகனே, நீ எந்த மகன் என்று கேட்க, யாக்கோபு தன் தந்தையிடம், நான் தான் உங்கள் தலைப்பேரான ஏசா. நீங்கள் சொன்னவாறு செய்திருக்கிறேன். எழுந்து உட்கார்ந்து என் வேட்டை பதார்த்தங்களை உண்டு மனமாற எனக்கு ஆசி வழங்குங்கள் என்றான். ஈசாக்கு தன் மகனை நோக்கி, மகனே, இது உனக்கு இவ்வளவு விரைவில் எப்படி அகப்பட்டது என்று கேட்க, அவன், கடவுளாகிய ஆண்டவரால் தான் எனக்கு இது நிகழ்ந்தது என்றான். ஈசாக்கு யாக்கோபிடம், மகனே, அருகில் வா, நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று நான் உன்னை தடவி பார்த்து தெரிந்து கொள்வேன் என்றார். யாக்கோபு தன் தந்தை அருகில் வந்தான்.
ஈசாக்கு அவனை தடவி பார்த்து, குரல் யாக்கோபின் குரல், ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்றார். அவன் கைகள் அவன் சகோதரன் ஏசாவின் கைகளைப் போல் ரோமம் அடர்ந்தவையாக இருந்ததால் அவனை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. எனவே அவனுக்கு ஆசி வழங்கினார். மீண்டும் அவர், நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று வினவ, அவனும் ஆம் என்றான். அப்பொழுது அவர், மகனே, உண்பதற்கு வேட்டை பதார்த்தங்களை கொண்டு வா, மனமாற நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்றார். அவ்வாறே யாக்கோபு கொண்டு வர அவர் அதை உண்டார். பின் அவன் திராட்சை ரசம் கொண்டு வர அவர் அதை குடித்தார். அப்பொழுது அவன் தந்தை ஈசாக்கு அவனை நோக்கி, மகனே, அருகில் வந்து என்னை முத்தமிடு என்றார். அவனும் அருகில் போய் அவரை முத்தமிட, ஈசாக்கு அவன் அணிந்திருந்த ஆடைகளின் நறுமணத்தை முகர்ந்து ஆசி வழங்கி உரைத்தது இதுவே, இதோ என் மகனிடமிருந்து எழும்பும் நறுமணம், ஆண்டவரின் ஆசி பெற்ற விளைநிலத்தின் வாசனையாம். வானின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் கடவுள் உனக்கு வழங்குவாராக. நாடுகள் உனக்கு பணி புரிந்திடுக, மக்கள் உனக்கு பணிந்திடுக. உன்றன் சோதருக்கு தலைவன் நீ ஆகிடுவாய். உன் அன்னையின் மைந்தர் உன்னை பணிந்திடுவர். உன்னை சபிப்பார் சாபம் பெறுக, உன்னை வாழ்த்துவார் வளமுற வாழ்க என்று ஆசி வழங்கினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 135 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் என்றும் நல்லவர். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் என்றும் நல்லவர். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் என்றும் நல்லவர். ஆண்டவரின் பெயரை புகழுங்கள், ஆண்டவரின் ஊழியரே அவரை புகழுங்கள். ஆண்டவரின் கோவிலுள் நிற்பவர்களே, நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் உள்ளவர்களே, ஆண்டவரை புகழுங்கள்.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின் தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்து விடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை, ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைப்பர், அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, a man occupying an important and influential position in the society was often criticized for his honest and just way of dealing with things. ஒரு சமூகத்தில் பெரிய உயர்ந்த பொறுப்பில் இருந்த ஒரு மனிதன் அவன் செய்கின்ற நேர்மையான காரியங்களுக்காக விமர்சனம் செய்யப்படுகிறான். அவனை குறித்து குறை கூறுகின்றார்கள். இவ்வாறு நடந்து கொண்டிருந்ததால் ஒரு நாள் அவனுடைய நண்பன் அவனை பார்த்து கேட்கிறான், ஏன் நீ அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கக்கூடாது? Once his friend inquired of him, why don't you give fitting replies to your critics? அப்பொழுது அந்த மதன் பதில் சொன்னான், in my native town lives a widow who has a dog. என்னுடைய கிராமத்திலே, என்னுடைய சொந்த ஊரிலே வசிக்கின்ற ஒரு உதவியானவளுக்கிடத்திலே ஒரு நாய் இருக்கிறது. அவள் ஒரு நாயை வளர்க்கிறாள். Whenever the moon shines, it goes outside and barks all night. எப்பொழுதெல்லாம் சந்திரன் அல்லது நிலவு பிரகாசமாக ஒளிர்கிறதோ அப்பொழுதெல்லாம் அது வீட்டிற்கு வெளியே சென்று இரவு முழுவதும் குரைக்கும். இவன் சொன்ன இந்த பதிலை கேட்டு அவனுடைய நண்பனுக்கு சரியாக புரியவில்லை. The friend, confused on the example, asked,
I didn't get you. What is about the dog and the moon? நீ சொல்லுகின்ற அந்த உதாரணத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நிலவுக்கும் அந்த நாய்க்கும் என்ன இருக்கிறது என்று உன்னுடைய நண்பன் கேட்கிறான். அதற்கு அந்த மனிதன் பதில் கூறுகிறான், இரவு முழுவதும் அந்த நிலவானது பிரகாசித்து கொண்டே இருக்கிறது, ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது. The man continued, the moon went on shining, that's all. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கைகள், நம்முடைய யதார்த்தங்கள் அப்படித்தான். நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசித்து கொண்டிருக்கின்ற பொழுது, பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, உயர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது பலவிதமான விமர்சனங்களுக்கும் வசைமொழிகளுக்கும் உள்ளாகிறோம். காரணம் என்னவென்றால், பலர் தங்களுடைய மனநிலையை பொறுத்தே நம்மை விமர்சிக்கிறார்கள். எப்படியாவது ஒரு காரணத்தை வைத்து அவர்கள் நம்மை குறித்து வீணாக பேசுகின்றார்கள். அந்த ஒரு மனநிலையில் நாம் இருக்கின்றோமா என்பதை எண்ணி பார்ப்பதற்காக இன்றைய நற்செய்தி நம்மை அழைக்கின்றது. The gospel of the day is an invitation to examine this common human tendency of assessing others' manners and conduct. இந்த நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், நாம் வைத்திருக்கின்ற அந்த பார்வை அல்லது நம்முடைய புரிதல் பிறரை மதிப்பீடு செய்வது அல்லது பிறரை குறித்து நாம் வைத்திருக்கின்ற முற்சார்பு எண்ணங்கள் இந்த ஒரு நிலைக்கு நம்மை ஆளாக வைக்கின்றன. இயேசுவினுடைய சீடர்கள் திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள். அப்போ திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் இயேசுவினிடத்திலே வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். யூதர்களுடைய வாழ்க்கையில், யூத கலாச்சாரத்திலே 3 காரியங்களை அவர்கள் தெளிவாக பின்பற்றுவார்கள். அம்ஸ்கிவிங் தர்மம் செய்தல், பிரேயர் ஜெபம், தவம் தம்மையே ஒருத்தல். ஜெபம், தபம், தானம், இந்த 3ம் யூதர்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் மிகவும் பின்னி போன ஒன்று. அதுவும் பரிசேயர்கள் வாரத்திற்கு 2 முறை நோன்பு இருப்பார்கள். எனவே இந்த பின்னணியில் அவர்கள் இருந்து கொண்டு இந்த கேள்வியை கேட்கின்றார்கள். யோவான் சீடர்கள் ஏன் வந்து இந்த கேள்வியை கேட்கிறார்கள் என்றால், அப்பொழுது யோவான் சிறையிலே அடைபட்டிருக்கிறார். தங்களுடைய குருவானவர் தங்களுடைய குரு சிறையிலே அடைபட்டு கொண்டிருக்கிறாரே என்று அதை நினைத்து அவர்கள் சோகமாக இருக்கிறார்கள், வருத்தமாக இருக்கிறார்கள். இந்த பின்னணியில்தான் இயேசுவினுடைய சீடர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கின்றார்களே என்று அவர்கள் இந்த ஒரு கேள்வியை இயேசுவினிடத்திலே கேட்கின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடையே இருக்கின்ற நடைமுறையை வைத்து இந்த உதாரணத்தை சொல்கிறார். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்கள் நோன்பு இருப்பார்கள். ஆண்டவர் இயேசு தன்னை ஒரு மணமகனாக இங்கு ஒப்பிடுகிறார். யூத கலாச்சாரத்திலே குறிப்பாக ஏழை எளிய மக்களிடத்திலே அதிகமாக பின்பற்றுகின்ற ஒன்று மணமகன். அவர்கள் திருமணத்திற்கு பிறகு வெளியூர் செல்வதோ அல்லது ஹனிமூன் இன்ப அந்த தேனிலவு செல்வதோ கிடையாது. மணமகனும் மணமகளும் அந்த வீட்டிலே இருப்பார்கள். மணமகனையும் மணமகளையும் ராஜா ராணி போல் அவர்கள் ஜோடித்து வைத்திருப்பார்கள், அலங்காரம் செய்து வைத்திருப்பார்கள். அவர்களுடைய அந்த மணமகனுடைய இல்லம் திருமணம் முடிந்த அடுத்த நாள் இருந்து அந்த ஒரு வார காலமாக திறந்தே இருக்கும். அப்பொழுது மணமகனுடைய நண்பர்கள், மணமகளுடைய தோழிகள் வந்து இவர்களை வாழ்த்துவிட்டு, திராட்சரசம் அறிந்துவிட்டு இந்த மகிழ்ச்சியிலே பங்கெடுத்து விட்டு செல்வார்கள். அந்த கஷ்டத்தை தான் கானாவூர் திருமணத்திலே நம்முடைய அன்னை கன்னிமரியா பார்த்து அவர்களுடைய சோகத்தை நீக்குவதற்காக, இந்த மணமக்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்பதற்காகத்தான்
தண்ணீரை திராட்சை ரசமாக ஆக்க வேண்டிய அந்த நிகழ்வு ஏற்பட்டது. அந்த ஒரு வார காலம் முழுவதும் அந்த மன வீட்டிலே மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். ராஜாராணி போல் அவருடைய நண்பர்கள். ஆண்டவர் இயேசு இங்கே யாரை சொல்கிறார் என்றால், தன்னை மணகமென் என்றும் தன்னுடைய சீடர்களை நண்பர்கள் என்றும் சொல்லுகின்றார். எனவே இது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரம், சந்தோஷமான நேரம். இந்த நேரத்தில் அவர்கள் சோகமாக இருக்க வேண்டியதில்லை. அவர்கள் எப்போது சோகமாக இருப்பார்கள் அப்படின்னா, இயேசுவுக்கு தெரியும் அவருடைய அந்த செல்ல வேண்டிய காரியம் தெளிவாக இருக்கிறது. அது நிழலாக அங்கே ஆடிக்கொண்டு இருக்கிறது. சிலுவை சாவை ஏற்கொண்டு இருக்கிறார். இயேசு அவர்களை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வருவது தெரியும். எனவே மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வரும் பொழுது அவர்கள் அப்போது நோன்பிருப்பார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கின்றார். காரணம் என்னவென்றால், திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் எதிர்பார்ப்பது எங்களுடைய குரு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை, தி அசெட்டிக் அண்ட் ஹார்ட் லைஃப். வி ஃபாஸ்ட் ஆஃபன் டைம்ஸ் டியூரிங் தி வீக். அப்போ எங்களுடைய குரு இப்படித்தானே கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று இயேசுவிடத்திலே அவர்கள் கேட்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு தருகின்ற பதில் இவ்வாறு தான் இருக்கின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் இந்த ஒரு போக்கிலே தான் போய் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மனநிலையை வைத்துக்கொண்டு பிறரை நாம் மதிப்பீடு செய்வது அல்லது பிறரை நாம் விமர்சிப்பது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அப்படி செய்யாதீங்க. The Lord asks them to change this the yardstick and measuring scale of judging other people. பிறரை அப்படி பண்ணக்கூடாது. அதற்காக இந்த மணமகன் உவமையை வைத்து யூத கலாச்சாரத்தில் இருக்கின்ற அந்த டைம் ஆஃப் செலப்ரேஷன், சந்தோஷமாக அவர்கள் விழா கொண்டாடுகின்ற அந்த திருமண விழா கொண்டாடுகின்ற அந்த காரியத்தை வைத்து சொல்லுகின்றார். இட்ஸ் த டைம் ஆஃப் ஃபீஸ்டிங், நாட் ஃபாஸ்டிங். எனவே நீங்கள் விருந்து கொண்டாடிய நேரம். இன்னொரு காரியத்தை நாம் இங்கே சந்திக்க வேண்டும். என்னவென்றால், a time of feasting on God's tremendous providence and grace. கடவுளுடைய அளவிட முடியாத அளப்பரிய அருளை கொண்டாடுகின்ற நேரம். அவர் நமக்கு பெரிய என்ன செய்வார், கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். A time of feasting on the love and compassion shown by the Lord. கடவுளால் அதிகமான அன்பும் அக்கறையும் கருணையும் கொடுக்கப்படுகின்ற இந்த நேரம். எனவே இந்த நேரத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை கடவுளுக்கு முன்பாக சொதித்து பார்க்கின்ற போது, கடவுள் எனக்கு பெரிய காரியங்களை செய்கிறார், ஆசிரியர் தருகிறார். இன்றைய முதல் வாசத்தில் நாம் பார்க்கின்றோம், பல நேரங்களிலே முதல் மகன்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். அல்லது தலைச்சம்புள்ள எப்போதுமே ஏமாளியாக தான் இருக்குது. மூத்தது போல இளையது காலைன்னு சொல்லுவாங்க. காயின் ஏமாற்றப்படுகிறார், இஸ்மாயில் ஏமாற்றப்படுகிறார், ஊதாரி மகன். ஆக விவிலியத்திலே வருகின்ற ஏசா, இன்றைய முதல் வாசகத்திலே ஈசாக்குடைய முதல் மகன் ஏமாற்றப்படுகிறார், ஆசிர் யாக்கோபுக்கு கிடைக்கின்றது. எனவே பல நேரங்களில் நாம் நம்முடைய சூழ்நிலைகளால் அத்தகைய நிகழ்வுக்கு ஆளாக்கப்படுகிறோம். ஆனால் கடவுள் நம்மீது கருணை கொண்டு இரக்கம் கொண்டு அருளை தருகிறார். எனவே அவருக்கு ஈசாக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. குரல் யாக்கோபு மாதிரி இருக்குது, அவருடைய உடைகள் தடவி பார்க்கிறார். ஏன்னா அந்த மயிர் ஆடைகள் அது ஏசாவை போன்றிருக்கிறது என்று 2 முறை கேட்டும், ஆனால் அவருடைய அந்த பரிமாறப்பட்ட அந்த திராட்சை ரசம் உணவு அவற்றை பரிமாறிவிட்டு ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். கடவுள் இரக்கமுள்ளவர், நமக்காக பெரிய காரியங்களை செய்பவர், நம்மை காப்பாற்றுகின்றவர். எனவே நம்மை சுற்றி இருக்கின்ற அந்த கடவுள், அவர் எப்போதுமே நம்முடைய இதயத்தை தான் அளவெடுக்கிறார், நம்முடைய மூளையை அல்ல. எனவே கடவுளுடைய அருளும் ஆசீரும் நம்மோடு கூட இருக்கின்ற போது நாம் அவரோடு இணைந்திருக்கின்றோமா? இன்றைய நற்செய்தியில் வருகின்ற அந்த யோவானுடைய சீடர்களைப் போல பல நேரங்களில் நமக்கும் அந்த மாதிரி பேசுறதுக்கான சூழல் வரும். The attitude of
criticizing and complaining is a constant temptation. அது இல்லாமல் வாழ்க்கை இருக்காது. ஆனால் அந்த இடத்தில் நாம் யோசிக்க வேண்டும், நம்முடைய அந்த விமர்சனம் நேர்மையானதாக இருக்கிறதா? அப்போ நினச்சிட்டு நமக்குள் நாம் சொல்லிக்கொள்ள வேண்டிய வார்த்தை, let us always remain true to ourselves and honest in what we do. நாம் உண்மையாக இருப்போம், நாம் செய்கின்ற காரியங்களில் நேர்மையாக இருக்கிறோம். அப்போ நாம் உண்மையாக இருக்கின்ற போது நம்முடைய காரியங்கள், நாம் செய்கின்ற காரியங்கள் நேர்மையானதாக இருக்கின்ற போது, let the charity of God always radiate in us and thus know for sure. கடவுளுடைய அந்த அருளுடைய பிரகாசம் நம்முடைய உலகத்தில் அப்படியே பிரகாசித்து கொண்டே இருக்கும். அதுதான் அந்த மனிதன் நண்பனத்திலே சொன்னான், the moon of God's love always goes on shining. கடவுளுடைய அன்பின் நிலா எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. அவர் நமக்காக பெரியன செய்வார். எனவே நாம் அவரோடு இணைந்திருப்போம். அல்லப்பரிய காரியம் நமக்காக செய்ய கடவுள் காத்து கொண்டிருக்கிறார் என்ற மனநிலையில் தொடர்ந்து இப்பணியில் இணைந்து ஜெபிப்போம். தருவேன் உனக்கு காணிக்கை, என்ன தருவேன் உனக்கு காணிக்கை, இனி தருவேன் உனக்கு காணிக்கை, என்னை தருவேன் உனக்கு காணிக்கை. ஏற்றிடுவாய் பலி பொருளாக, ஏற்றிடுவாய் பலி பொருளாக, என்ன தருவேன் உனக்கு காணிக்கை, என்ன தருவேன் உனக்கு காணிக்கை. சகோதர சகோதரி, உங்களுடைய பலி எல்லாம் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமகனுடைய தாய் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித கன்னிமரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
தூயாவின் நிழலிட்டதால் தன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாற்றத்தில் நின்று நிலையான ஒலியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாக மது மாண்பை வானுதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபின்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, இன்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவா. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவுருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை கூர்ந்து வாழ்தல் ஒப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் கூலிய பெரிய தகுந்துரணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, ஓவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவோடு அருளை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரன்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றோம். திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை திருளத்தில் உள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே,
உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. எனக்குள்ளே உருவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன் பாத சுவடுகளில் என் பயணம் தொடர நீயாக என்னை மாற்றும் என்னே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உருவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன் அன்பு தூய்மையானது என் வாழ்வில், உன் அணைப்பு உயர்வானது. உன் அன்பு தூய்மையானது என் வாழ்வில், உன் அணைப்பு உயர்வானது. வாழ்வின் எதிர்ப்புகளில் கலங்கிட மாட்டேன், வாழ்வின் எதிர்ப்புகளில் கலங்கிட மாட்டேன். நம்பிக்கையின் தீபமாய் நீ இருக்கின்றாய். உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. மன்றாடுவோமா. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாய் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவாய் மாற்றியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியரின் தொழிலை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவில் நடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும் எங்கள் ஆயர் சகாயராஜ் மற்றும் பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள் அருள் சோழர் அனைவரும் தாம் பணியிலும் ஆட்சிக்காகவும் அன்னையின் போலுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவாவுமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்திர வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள் அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் பெறும்போதை அவர் மக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையிற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this liturgy through Srimdab TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் போடம் என்ற உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதே. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம்.
ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் குடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்கையிலாசனம் நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததை போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனை நாசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Our Lady of Vallankan. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட